உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ஒரு ஆப்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சிக்கன் குருமா டைப்பில் வரும். செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இது கூட அடுத்ததாக இதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 5 பச்சை மிளகா காரக்கேற்ற சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதங்கி வந்துட்ட பிறகு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ப்ரொசீஜரும் ஒன்று இருக்கும். டேஸ்ட்டும் நம்ம எல்லாம் நல்லா வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா பொறுமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேருங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோடையே பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு வந்துட்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாவோட சிக்கனை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. குருமா மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ தேங்காய் போட்டிருக்கிறதுனால, உடச்சக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். அதனால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக வச்சு விட்டுருங்க, ஒரு 2.5 கப்புக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த டைமில் குழம்பு பக்காவாக ரெடியான டைமில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செம்மையான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.